தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. நல்ல கவனிங்க, உனக்கு உணர்த்தும்படிக்கு. உனக்கு இது புரியணும். எது புரியணும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. ஏன் இவங்களுக்கு உணர்த்தணும்னா, கவனிங்க, இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எது தெரியாது? வார்த்தையினால இவங்க பெற்றோர்கள் பிழைத்தார்கள் என்பது இவங்களுக்கு தெரியாது. இவங்க பெற்றோர்கள் வார்த்தையினால தான் பிழைச்சாங்கன்னு தெரியாது. கவனிங்க, எப்படி வார்த்தையினால் பிழைச்சாங்க? எகிப்திலிருந்து கர்த்தர் இவங்களை அங்க என்ன பண்றாரு? எகிப்திலிருந்து கர்த்தர் ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால பல அற்புதங்களை செஞ்சு இவங்களை வெளியில கொண்டு வராரு. பஸ்கா ஆட்டுக்குட்டியெல்லாம் அடிச்சு வெளியில கொண்டு வராரு. வெளியில கொண்டு வந்து இவங்க எல்லாம் கானானை நோக்கி ரொம்ப உற்சாகமா பயணம், ஆடலோடு பாடலோடு மகிழ்ச்சியோட களிப்போட பயணப்பட்டுக்கிட்டு வர்றாங்க. பயணப்பட்டுக்கிட்டு வர்றவங்க கொஞ்ச நேரத்தில் இவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சுக்கு நூறா போயிடுது. ஏன் அப்படின்னா, பின்னாடி இவங்களை வழி அனுப்பிவிட்ட பார்வோன் பின்னாடி தன்னுடைய இராணுவத்தை அனுப்புறான். ஏதோ கொஞ்ச நேரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்க, என்னவோ நினச்சி அனுப்பிட்டேன், இவனுங்க விட்டா காலமெல்லாம் நமக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு இங்கே ஆளே கிடையாது, இவங்களை அப்படியே விட்டா போயிடுவானுங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்கள பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி இராணுவத்தையே அனுப்புறான். இப்போ எகிப்தினுடைய இராணுவம் சீறி பாய்ந்து வருகிறது. கவனிங்க, எகிப்தினுடைய குதிரைகள்லாம் ரொம்ப வலிமை வாய்ந்த குதிரைகள். அந்த குதிரைகள்லாம் பார்த்தா அப்படி ஃபேமஸ். சாலமோனே எகிப்தியர்கிட்ட இருந்து தான் குதிரைகள்லாம் வாங்கினார். அந்த குதிரைகள் பாய்ந்து வர்ற வேகத்தை பார்த்தாலே அப்படியே கதி கலங்கும். அப்படியே வேகமாக வருது, அதனுடைய ரதங்கள் எல்லாம் வேகமாக வருது. இப்போ முன்னாடி போகிறதுக்கு வழி இல்லை, முன்னாடி செங்கடல் இருக்குது. இப்படி திரும்பி பார்த்து இந்த ஜனங்க மோசையை பார்த்து, எங்களை இங்கே சாகடிக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்துட்டீங்க, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கோம், அங்கேயாவது ஊர் உள்ள இருந்திருந்தோன்னா ஏதாவது சுடுகாட்டில் புதைக்கிறதுக்காக இடம் கொடுத்துருப்பான். நிறைய பேர் புதைக்கிறதுக்கு இடம் தேடி தான் வாழ்கிறான். செத்துட்டா இடம். சில சர்ச்செல்லாம் பாருங்க, ஏன்டா இந்த சர்ச்சுக்கு போற? இல்லை, செத்தா எங்களுக்கு கல்லறை தருவாங்க. தலையெழுத்து உனக்கு வேற. கல்லறைக்காகவே சர்ச்சுக்கு போறான். சிலர் கல்லறைக்காக, சிலர் சில்லறைக்காக, எதுக்கோ உனக்கு சர்ச்சுக்கு போயினுங்கிறான். போட்டோம். வார்த்தைக்காக எவனுக்கு சபைக்கு போற மாதிரி தெரியல. எகிப்திலே கல்லறை இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தீர், இங்க ஏங்க எங்களை கொண்டு வந்தீர்னு கேட்கிறான். மோசேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு போய் ஓன்னு அழுகுறார் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த ஜனங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களே. அவரு பாருங்க, அவர் நல்லா கேட்குறாரு. இவனை என்ன கேட்குறாருன்னா, ஏன்டா இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கிற இப்போ அப்படின்றாரு. ஏன்னா நமக்கு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் தானே ஜெபம் பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஜெபம் பண்ணாத, இப்போ போய் பேசுன்றாரு. நல்லா கவனிங்க, இப்போ போய் பேசு. யார்கிட்ட? இந்த ஜனங்க கிட்ட பேசு. என்னன்னு பேசணும்? புறப்பட்டு போக சொல்லு. கவனிங்க, புறப்பட்டு போக சொல்லு, சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னையா இது? இப்போ இவர் சொன்னா இவங்கன்னா அப்படியே கேட்டுருவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் மோச இடத்துல இருந்து நீங்களாம் அந்த ஜனங்களாக இருந்தீங்கன்னு வைங்க, ஆண்டவரே என்ன விளையாட்டா நினச்சிருக்கீங்க, இவனுக்கிட்டலாம் போய் சொல்ல முடியுமா? நம்ம சொன்னால் அதை கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பானுங்களா? நம்ம சொன்னால் வேணும்னே லெஃப்டில் ஒருத்தன் போவான், ரைட்டில் ஒருத்தன் போவான், பின்னாடி ஒரு 4 பேர் ஓடுவான். இப்படி இருப்பானுங்களே, இவனுங்களுக்கு போய் சொல்ல சொல்கிறீங்களேன்னா அவர் சொல்கிறாரு, பேசு பேசு அப்படின்றாரு. பாருங்க, பேசுறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. 18 வருஷமாக அதனால தான் பேசினுக்கிறேன். இன்னும் பேசுவேன் நான். ஏன்னா பேசுனா என்ன ஆகுன்றது பைபிளில் இருக்குது பாருங்க. அது ஆகியே தீரும். நான் பேசி என் காலத்திலேயே அது ஆகும். அது ஆகலைன்னா எனக்கு பின்னாடி வர்ற பாஸ்டருங்க அதை பேசுவாங்க. அதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பேசிக்கினே இரு. கவனிங்க, என்ன சொல்றாரு?
இவர் சொல்றாரு, சமுத்திரத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க, ஒரே அழுக, ஒரே கூக்குரல், ஒரே பயம், நடுக்கம், திகில். இந்த ஜனங்க கிட்ட சொல்றாரு, இங்க பாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்ன பண்ண மாட்ட, காண மாட்ட. கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீ பாரு, நீங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இதை சொன்ன உடனே அவன் கொஞ்சம் ஆறுதல் ஆன பாருங்க. ஆறுதல் ஆனவனுக்கு அடுத்தது ஒன்று சொல்றாரு, புறப்பட்டு போன்றாரு. எப்படி? புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. எங்கயா போ சொல்ற? கடல் இருக்குது, பெரிய சமுத்திரம், இதுக்குள்ள நடந்தா மூழ்கிட மாட்டோமா? இவனுக்கு என்ன கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான்? அறிவில்லை அவனுக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அறிவுக்கு ரொம்ப வேலை கொடுத்தனா ஆபத்து. ரொம்ப பேர் கெட்டு போனது அறிவுனால. ஏன்னா இவன் அறிவுன்னு நினைச்சுன்னு இருக்கிறது தான் அறியாம. புரியலையா உங்களுக்கு? நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க, நீ அறிவுன்னு நினைச்சுன்னு இருக்கிறது உன்னுடைய அறியாமன்னு சொல்லுங்க. ஏன்னா உன் அறிவு ஆண்டவருடைய வேதத்துக்கு விரோதமானது. உன் அறிவு ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்க வைக்கக்கூடியது. அறிவு சந்தேகிக்கும், விசுவாசம் தான் விசுவாசிக்கும். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நீங்கள் ரொம்ப அறிவுடையவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அன்புடையவர்களாக மாறுங்கன்றேன். ஆண்டவரை அறிவில் அறிஞ்சு கொள்ளாதீங்க, அன்பில் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஜனங்க கிட்ட இவர் பாருங்க, புறப்பட்டு போன்றாரு. பாருங்க, சமுத்திரம் இருக்குது, சமுத்திரம் பெருசாக அப்படியே செங்கடல் இருக்குது, இப்போ போகணும். இந்த ஜனங்களில் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்குது. முதல் ரோவில் இருந்தவங்க வாழ்க. ஏன்னா அவன் தான் பாருங்க என்னவோ சொல்றாரு, இந்த மனுஷன் என்னவோ சொல்றாரு. அதாவது நான் போன வாரம் கூட ஒன்று சொன்னேன் பாருங்க, இந்த யாரு அவ சாரிபாத் விதவை, நம்ம என்னமோ இவர் சொல்றாரு, ஏதோ ஒன்று செய்வோன்னு செஞ்சாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எகிப்துக்கு போய் அடிமையா சாவோம், இங்க இருந்தா சுயாதீனா சாவோம். கடல்ல விழுந்தா செத்தா சாவறேன் விடு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செத்ததா ஆகட்டுமே. அவன்கிட்ட போய் அடிமையா இருந்து சாவறதை விட இவன்கிட்ட இங்க சுயாதீனா இருந்து செத்து போறேன் தீர்மானம், அவ்வளவுதான். சாவறதுக்கு முடிவு எடுத்துட்டு கடல்ல காலை வைக்கிறான்யா. கடல்ல காலை வச்சான் பாருங்க, என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சமுத்திரம் காலை பாருங்க, மோசேனுடைய கோல்களா இவனுடைய கால்களான்னு தெரியாது, ஆனா அற்புதம் நடந்தது. கர்த்தர் சமுத்திரத்தை ரெண்டா பிளந்துட்டாரு. அல்லேலூயா. இங்க மோசேயோட விசுவாசமும் இவனுடைய கிரியைகளும் ஒன்றா இணையுது, அற்புதம் நடக்குது. அந்த சமுத்திரம் ரெண்டு பக்கம் பிளந்து மதில் சுவர் மாதிரி நிக்குது. இங்க மண்ணுல ஈரம் இருக்கணும்ல, இல்ல காஞ்சு போச்சான். அடிச்ச காத்துல மண்ணு தர உலர்ந்த தரையாய் மாறி வெட்டாந்தரையில கடக்கிற மாதிரி கடக்கிறாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்க. அப்ப இந்த புறப்பட்டு போங்கன்ற இந்த வார்த்தையில இவங்க அத்தனை பேரும் வாழ்ந்துட்டாங்க. வார்த்தை இவனை வாழ வச்சது. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, அவங்க நினைச்சாங்க நாங்க சாவோன்னு. இல்ல, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாகிறதுக்கே ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க. அந்த சாவுல அவங்களுக்கு ஜீவன் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? சில நேரங்களில் ஞானஸ்தானம் ஏன் எடுக்கிறேன்னே தெரியாமல் எடுத்திருப்பீங்க. ஞானஸ்தானம் தான் இது என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டியா அவள் தான் முடிஞ்சிடுச்சு. இல்லை, ஞானஸ்தானம் தான் வாழ்க்கைக்கே ஆரம்பம். அங்கே தான் உன் வாழ்க்கையே தொடங்குது. வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், செத்தாலும் கிறிஸ்துவுக்காக சாகிறேன். சாகிறதுக்கு கிறிஸ்துவுக்காக சாகிறேன் தீர்மானம் அடிச்சுட்டு காலை எடுத்து வச்சான் பாருங்க, அங்கே அந்த வார்த்தை அவனை வாழ வைத்தது. ஆமென். அப்போ வார்த்தை அவனை வாழ வச்சு அவன் சத்துருக்களை சங்கரிச்சது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நல்ல கவனிங்க, 40 வருஷம் அவன் வார்த்தையினால வாழ்ந்தான். கர்த்தர் பாருங்களேன், ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாமல் அவன் லெஃப்ட் ரைட்டு கூட நகர மாட்டான். மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உடன்படிக்கை பெட்டி அவங்கள வழி நடத்திக்கிட்டே இருந்துச்சு. போனா போவாங்க, உட்காருனா உட்காருவாங்க. இந்த கோட்டை தாண்டி வராதிங்க, இந்த மலையை தொடாதீங்கன்னா தொட மாட்டாங்க. அப்ப வார்த்தையினாலே வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மன்னாவை கொடுத்தாரு. இப்ப நீங்க அந்த வசனத்துக்கு வாங்க, 8ஆம் அதிகாரம் வாங்க, 3வது வசனத்தை இப்ப படிங்க பார்க்கலாம்.
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை நீ உணரும்படி 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. உங்க அப்பா அம்மா 40 வருஷம் வனாந்தரத்துல என்ன புசிச்சாங்களா? மன்னாவை புசித்தார்கள். மன்னாவினால் கர்த்தர் போஷிச்சாரு. கவனிங்க, வேலை இல்ல, விவசாயம் இல்ல, கையில அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்துனால சாப்பிடல, கர்த்தருடைய வார்த்தைனால சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. வார்த்தை அவர்களை போஷித்தது 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அப்ப வார்த்தை வாழ வைக்குமா வாழ வைக்காதா? வார்த்தை இவங்களை பிழப்போட்டுச்சு 40 வருஷம். சரி, வெறும் சாப்பாடு தான் கொடுத்தாரா? கிடையாது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிக்குது, சகோதரிகளுக்கும் ரொம்ப பிடிக்கணும் இந்த வசனம். ஏன்னா 40 வருஷம் ஒருத்தன் புது ட்ரெஸ் போட முடியும்னா ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ட்ரெஸ் எப்படியா பழைசா போகாம அப்படியே ஒரே ட்ரெஸ் டைட்டா ஆகிட்டே இருக்காதா? வளர மாட்டானா? பழமையாய் போகாத வஸ்திரம் எப்போ பார்த்தாலும் பளபளப்பாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உனக்கு அதை தான் கொடுக்க விரும்புகிறாரு. நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, நான் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பிறந்தார். கிறிஸ்மஸுக்கு போகும்போது எங்கள் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாததுனால எனக்கு கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. என் பேரண்ட்ஸு கிறிஸ்தவங்களாக இல்லாததுனால எனக்கு கிறிஸ்மஸுக்கும் சரி ஈஸ்டருக்கும் சரி புது ட்ரெஸ்லாம் கிடையாது. எந்த கிறிஸ்மஸுக்கும் நான் புது ட்ரெஸ் போனது கிடையாது. அது நான் கொஞ்சம் வளர்ந்து எனக்கு கருத்து தெரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நான் எடுத்துகிட்டு போட்டு போனது உண்டு. அது வரைக்கும் வேறு ட்ரெஸ் இருக்கும், அதை நம்ம அயன் பண்ணி போட்டு போவோம். யாராவது கேட்டாங்கன்னாப்பா புது ட்ரெஸ் இல்லையா உங்ககிட்ட அப்படின்னா நான் உடனே ஃபிலாசபி, உடனே தத்துவம் பேசுவேன். ஆண்டவர் நான் ட்ரெஸ்ஸாக பார்க்குறாரு, உள்ளத்தை தானே பார்க்குறாரு. ஏய் எப்படி நமக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக சமாளிப்போம். ஆண்டவர் உள்ளத்தை தானே பார்க்குறாரு. இதில் வேறு இந்த பாட்டு வேறு வரும் பாருங்க. பாட்டு வரும்போது புது ட்ரெஸ் போட்டுக்கிறோன்னா நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா? விளையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கேன். பார்த்தீங்களாடா? பார்த்தீங்களா? நீங்கள்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க. நான் தான் இப்போ கரெக்டாக இருக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது 40 வருஷம் ஒருத்தன் புது ட்ரெஸ்ஸை போட முடியும்னு. வார்த்தை ஒருத்தரை அப்படி வாழ வைக்கும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு பழைய ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஒட்டு துணி என்ன வேணால் நீ போடு, ஆனால் உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் உன்னை அதிகமாக உடுத்துவிக்க வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், சாலமோன போல வஸ்திரம் உடுத்தினது இல்லைன்னா சாலமோனுக்கே டஃப் கொடுக்கறது காட்டு புஷ்பங்களுக்கே டஃப் கொடுக்கறது நாம. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் உங்களை அப்படி உடுத்து வைக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளை 40 வருஷம் சரி ட்ரெஸ்ஸு தான் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, ட்ரெஸ்ஸு கொடுத்தாருப்பா. வேற என்ன கொடுத்தாரு பாருங்க. உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் ஆரோக்கியம்னா ஆரோக்கியம், அப்படி ஒரு ஆரோக்கியம் நடந்துக்கினே இருக்கிறான். நம்மால் படிக்கட்டு ஏறி வர்றதுக்குள்ள சவா நில்லுடா கொஞ்ச நேரம் முட்டிக்கிட்டலாம் வலிக்க. இந்த படி தான் ஏறி இருக்கிறான். ஏறி வந்தவொடனே ஒரு மூச்சை இழுத்து விட்டான் பாருங்க. அப்பா எப்பா 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 என்னடா இவ்வளோ ஹைட்டில் சர்ச்சி கட்டி வச்சுக்கிறீங்கன்னு. 40 வருஷம் நடக்கிறான். அவன் கால்கள் வீங்கலை, அவன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு தாத்தா சொல்கிறாரு, அந்த தாத்தாக்கு 85 வயசு ஆயிடுச்சு. 85 வயசில் இந்த கால் எப்படின்னு தாத்தா சொல்கிறார், இப்போ கொடுங்க பிரதர், ஜோஷுவா பிரதர், இப்போ கொடுங்க பிரதர், நான் போகிறேன் பிரதர். என்னையா பண்ண போகிறேன்? நான் போய் சண்டை போடுறேன் பிரதர். அவனுங்க கிட்ட சண்டை போட்டு அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை ஜெயித்து கொள்வேன். எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் மோசே என்னை அனுப்பின நாளிலே இருந்த அதே பலன் இப்பொழுது உண்டாயிருக்கிறது. 85 வயசுல தாத்தா சொல்றாரு, எனக்கு 40 வயசுல இருந்த பலன் இப்படி 40 வயசாலே தான் இப்ப பலன் இல்லாம இருக்கானே. அவ்வளவு ஆரோக்கியம், வார்த்தையினால் ஆரோக்கியம்.
டிசைன் நம்மால் பாருங்க, டிசைன் டிசைனாக சாப்பிட்டு ஆரோக்கியம் வர நினைக்கிறோம். காலையில் ஆப்பிள், ஆரஞ்சு. மதியத்தில் கொஞ்சம் ரைஸ் அளவாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்ல ஃப்ரூட் சேலடு, நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில், உங்களுக்கு ஃபைபர் எல்லாம் நீங்கள் நல்லா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஓகேவாக இருக்கலாம். ஒரே மண்ணாதான், 40 வருஷம் வெறும் மண்ணாதான். நீ நினைக்கிற சாப்பாட்டில் ஆரோக்கியம் இருக்குதுன்னு, கர்த்தர் சொல்றார் வார்த்தையில் ஆரோக்கியம் இருக்கிறது, வார்த்தையில் ஆரோக்கியம் இருக்கிறது. 40 வருஷம் ஒரே சாப்பாடை சாப்பிட்டான், அந்த சரீரத்தில் ஒரு நோய் வரல. இன்னொரு இடத்துல சொல்லுது அவர்களுடைய கண்கள் இருள் அடையலை. ஆமாம், 12 வயசு கூட அவளை ஒரே மங்களா தெரியா, கண்ணு டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடணுன்றார் டாக்டர். 80 வயசுல 120 வயசுல தேவ மனுஷங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது, காலு நல்லா நடக்குது, சரீரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, தேக சுகம், தேக ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வார்த்தையில் ஆரோக்கியம், வார்த்தையினால சாப்பாடு, வார்த்தையினால வஸ்திரம், வார்த்தையினால பாதுகாப்பு, வார்த்தையினால ஆரோக்கியம். அப்ப வார்த்தை ஜீவன் உண்டு, அந்த வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும், வார்த்தையினால பிழைப்ப. ஆமென். அப்ப என்ன இந்த வார்த்தை பிழைக்க வைக்கும், அதனால இந்த வார்த்தையை நீ என்ன பண்ணு, தெரிந்து கொள்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வார்த்தையை எப்படி தெரிந்து கொள்றது? இதுதான் இப்போ பிரசங்கமே. இப்போ நான் எப்படி அதுக்குள்ளே போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல, டைம் ஆயிடுச்சே. சரி, ஜீவனை தெரிந்து கொள்ள சொல்கிறாரு. இப்போ வார்த்தையை நீ என்ன பண்ணு, தெரிந்து கொள். எப்படி தெரிந்து கொள்றது? வாங்க 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மறுபடியும். நான் ஜீவனையும் மரணத்தையும், ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். சரி, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நீ ஜீவனை என்ன பண்ணு, தெரிந்து கொள். கவனிங்க, இப்ப ஜீவன்னா என்னன்னு சொல்லிட்டேன். அந்த ஜீவன் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டேன், வார்த்தையில இருக்குது. அந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையை தெரிந்து கொள்ளும் போது தான் நம்ம பிழைக்க முடியும். வார்த்தையினாலேயே தான் பிழைக்க முடியும். விசுவாசியினுடைய வாழ்க்கைன்றது வார்த்தையிலேயே பிழைக்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. வேற எதுலையும் பிழைக்க முடியாது. நீங்க வேற எதுலையாவது பிழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தப்பான கண்ணோட்டத்தோட வாழ்றீங்கன்னு அர்த்தம். வார்த்தையில பிழைப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி, இப்போ வார்த்தையை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? பாருங்க, வார்த்தையை தெரிந்து கொள்றதுன்னா என்ன? இங்க சொல்றாரு, நீ வார்த்தையை தெரிந்து கொள்ளு, ஜீவனை தெரிந்து கொள். இது எங்கெங்க போய் தெரிஞ்சுக்கிறது? பாருங்க, ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்க வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா வாழ முடியும்னா அந்த பொருள் எங்கனாலும் கிடைச்சா போய் வாங்கிட மாட்டோம். ஐயோ, ரேஷன் கடையில் 1000 ரூபாய் தராங்கன்னா நம்மால் முட்டின்னு ஓடுறத பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ முட்டி போய் வாங்கிட்டேங்க இன்னைக்கு. 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்மால் வருவான் பாருங்க, ஒரு சந்தோஷமா வாங்கிட்டேனே. நான் வாங்கிட்டேனே. சகோதரிகள்லாம் பார்க்கணும், இந்த பொங்கலுக்கு புடவை வேஷ்டிலாம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டியா? ஐயோ வாங்கிட்டேங்க, ஐயோ பா. 1000 ரூபாவை வாங்குறதுல அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஜீவனை நீ தெரிந்து கொள், வார்த்தையை தெரிந்து கொள்னா அதை தேடி வந்து அதை வாங்கிறதுல சில ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏன் அப்படின்னா சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, இப்போ 30ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 11ஆவது வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம படிக்கலாம். இங்கே பாருங்க, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. அம்மா அங்க போயிட்டியா? 6ஆவது வசனத்திலிருந்து கொஞ்சம் போமா, கொஞ்சம். உன் தேவனாகிய கர்த்தரில், கவனிங்க, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகுது. இதை வாசிச்சுட்டு நான் முடிச்சிடறேன். அடுத்த வாரம் நான் தொடர்றேன். ஏன்னா இந்த வசனங்கள் கொஞ்சம் படித்தா நல்லா இருக்கும். படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி, அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி, எல்லாரும் சொல்லுங்க, அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. அவரிடத்துல அன்பு கூர்ந்தா பிழைப்பு வந்துடும். அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியும் செய்வாய். இப்ப வார்த்தைய நீ என்ன பண்ணு, செவி கொடுத்து அதன்படி நீ என்ன பண்ணு, செய்வாய். அப்படி செய்யும் போது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். பாருங்க, முதல்ல வார்த்தைக்கு செவி கொடு. வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து அதன்படி செஞ்சா, செவி கொடுக்கறத பத்தி அப்புறம் நான் பேசுறேன், அவைகளின்படி செஞ்சா கர்த்தர் உன் மேல மகிழ்ச்சியா இருப்பாரு. முதல்ல உன் வேலை ஆசீர்வதிக்கப்படும். உன் வேலை
ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் உன் பிள்ளைங்க, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உன் மிருக ஜீவன்கள், உன் சம்பத்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிச்சு உனக்கு பலன் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, இப்ப 11வது வசனத்துக்கு வாங்க. வேலை, இங்க பாருங்க, விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல. இருமா, வேலை, பிள்ளைங்க, நிலம், சொத்து எல்லாத்துலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும். இதை கொஞ்சம் கவனிக்கணுன்றார், வார்த்தையை கவனிக்கணும்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு இப்ப நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருள் அல்ல. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் சொல்றாரு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல இல்ல, புரியாத அளவுக்கு அது மறைபொருள் கிடையாது. எங்கேயோ கிடைக்காத, காண கிடைக்காத ஒரு பெரிய ரகசியம் கிடையாது அது. சில ஆட்கள் நினைக்கிற மாதிரி, என்னங்க பைபிளில் என்னதான் இருக்குதுங்க, என்னதான். கொஞ்சம் உட்காந்து நிதானமாக படித்தா கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்களுக்கு புரிய வச்சிருவார். சில புரியாத காரியங்களை சபைக்கு வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இது ஒரு பெரிய மறைபொருள் கிடையாது. சில ஆட்கள் பைபிள் படித்தா எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல உட்காந்து படித்தா ரொம்ப போர் அடிக்குது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், ஆனால் படிக்கணும். படிக்க படிக்க புரியும், படிக்க படிக்க எல்லாமே தெளிவாயிடும். மறைபொருள் அல்ல. சரி, அது உனக்கு தூரமானதும் அல்ல. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எங்கேயோ கிடைக்க கூடாத ஒரு பொருள் மாதிரி தூரமானதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இது என்ன, இங்க இருந்து நீங்க இங்க இருந்து பஸ் பிடிச்சு போய் சகாரா பாலைவனத்தெல்லாம் தாண்டி அங்க கடல்ல அங்க போய் அங்கிருந்து தூரமானதெல்லாம் கிடையாது. வார்த்தை தூரமானது இல்லை. ரெண்டாவது சொல்றாரு. அப்புறம் நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி, பாருங்க சொல்றாங்க, வானத்துக்கு ஏறி வானத்திலிருந்து எடுத்துன்னு வரணுமா? அத கிடையாது. வார்த்தைய வானத்திலிருந்து எடுத்துன்னு வர தேவையில்ல, ஏன்னா வார்த்தை வானத்திலிருந்து வந்துடுச்சு. பிரைஸ் காட். வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வர்றவன் யாரு? சில ஆட்கள் நினைச்சுக்கிறாங்க வானத்தில் இருக்குது பிரதர். அது கிடையாது பிரதர், வானத்திலிருந்து இறங்கி வந்துடுச்சு வார்த்தை. வானத்தில் உள்ளதும் கிடையாது. அடுத்தது சொல்றாரு, அது சமுத்திரத்தில் உள்ளதும் இல்லை. போய் நீ சமுத்திரத்தில் ஆழத்தில் போய் தேடி சமுத்திரத்துக்கு அப்பால இருந்து எடுக்க தேவையில்லை. எங்க தான் இருக்குது அது? இப்ப சொல்றாரு எங்க இருக்குது? நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. கவனிங்க, இப்பதான் சொல்றாரு அந்த வார்த்தை எங்க இருக்குது? வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, அந்த வார்த்தை எந்த வார்த்தை? இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தை எங்க இருக்குது? உன் வாயிலையும் உன் இருதயத்திலையும் இருக்குதுன்றாரு. இங்க தான் இருக்குது, உன் வாயில தான் இருக்குது வார்த்தை, உன் இருதயத்துல தான் இருக்குது வார்த்தை. இப்ப அதை பேசினா, அதை நீ தெரிந்து கொண்டா, இப்ப நீ என்ன பண்ணுவனா, நீயும் உன் சந்ததியும் பிழைத்து பெருகுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வாயிலேயும் இருதயத்திலும் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, வாயிலேயும் இருதயத்திலேயும் இருக்கிறது. வாயிலேயும் இருதயத்திலேயும் இருக்கிறது. சரி, இப்ப இது வாயிலையும் இருதயத்திலையும் எப்படி வந்தது? இதை மட்டும் வாசிச்சுட்டு இதைத்தான் அடுத்த வாரம் பேச போறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வாசிச்சிருங்க. இந்த பகுதியை பவுல் என்ன பண்றாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் இதே வசன பகுதியை பவுல் என்ன பண்றாருன்னா அவரு இதை கொஞ்சம் விளக்குறாரு. வாசிங்க, ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். ரோமர் 10 8வது வசனத்திலிருந்து படிங்க. சில வசனங்கள் பெரிய பகுதி, அடுத்த வாரம் அந்த வேத பாடமா வாசிக்கலாம். வேணா படிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. பாத்தீங்களா எப்படி? அதே வசனத்தை கரெக்டா புடிச்சிட்டார் பாருங்க பவுல். இந்த வார்த்தை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஐயோ, இந்த வார்த்தை எங்கெங்க போறது? ஜீவன் ஜீவன்றீங்களா, எங்கெங்க? நாங்க அதை தான் பிரசங்கிக்கிறோம். நாங்க என்ன பண்றோம்? அதைத்தான் பிரசங்கம் பண்றோம். இப்ப பிரசங்கம் பண்றத காதுல கேட்டு, பிரசங்கம் பண்றத இருதயத்துல கொண்டு போய், பிரசங்கம் பண்றத மறுபடியும் வாயினால அறிக்கை பண்ணணும். என்ன இங்க பிரசங்கம் பண்றோமோ அதை கேட்கணும் ரொம்ப. இப்ப அதை தான் சொல்றாரு. என்னன்னா நாங்க பிரசங்கம் பண்றதை ஒழுங்காவே கேட்க மாட்டாங்கன்றாரு. இப்ப பாருங்க, இப்ப வரிசையா படிங்க பார்க்கலாம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். சரி, வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அது பாருங்க, அது ஒரு பெரிய லென்த்தியா போகுது இல்ல, அதெல்லாம் நம்ம அடுத்ததுல போலாம். இங்க பாருங்க, இப்ப என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா 14வது வசனம் பாருங்க.
அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நீங்க பாருங்களேன், இது அப்படியே உல்டாவா சொல்லிட்டு வராரு. அதை நம்ம அடுத்த வாரம் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல என்ன முக்கியம்? இங்க பிரசங்கிக்கிறவர் ரொம்ப முக்கியம். பிரசங்கம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிறவர் ரொம்ப முக்கியம். அந்த பிரசங்கத்தை சரியா கேட்கறது அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியா கேட்டா தான் கேள்வினால என்ன வருமா? விசுவாசம் வரும். கேள்வினாலே விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்தா தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் வரும். அப்ப இங்க பிரசங்கிக்கிறவன் அதான் சொல்றாரு, பிரசங்கிக்கிறோம். இப்ப அவர் இன்னொரு தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு பாருங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பாருங்க 16வது வசனம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே, அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இங்க பிரசங்கிக்கிறத யார் கேட்டா? அவர் சொல்றாரு, கேட்டது யாரு? கவனிங்க 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் பாருங்க. நீங்க யாராவது என் காலை பார்த்துக்கிறீங்களா? பார்த்தது இல்லைல்ல. பரலோகம் என் காலை பார்க்குது. என் காலை தேவ தூதர்கள் வந்து தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. என் கால் மட்டும் இல்லை, நீங்க யாராவது ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்க காலையும் கர்த்தர் அப்படிதான் பார்ப்பாரு. ஏன்னா சமாதானத்தை கூறி இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை அறிவிக்கிறவருடைய பாதங்கள். என் பாதம் எவ்வளோ அழகா இருக்கு. பாதம் எங்காவது அழகா இருக்குமா? எல்லா இடத்துலையும் நடந்து திரிஞ்சு அழுக்காயி வெடிப்பூட்டு அப்படி இருக்கும். ஆனால் தேவ தூதர்கள் வந்து என் பாதத்தை தொட்டு தொட்டு பார்த்து அழகா இருக்குது அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க பிரசங்கிப்பீங்கன்னா உங்களுக்கும் அதான். அல்லேலூயா. உங்க பாதங்கள் அழகா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இந்த பாதங்கள் எதுக்கு நடக்குது தெரியுமா? சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி நற்செய்தியை அறிவிக்கிறது. இதை பரலோகம் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்குது. இந்த விஷயத்தை போய் போய் எல்லா மக்களுக்கும் சொல்றாங்களே, இவங்க பாதங்கள் அழகா இருக்கிறது என்று பரலோகம் பூரிக்கிறது. கவனிங்க. இப்ப இதை அடுத்த வாரம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சொல்லி முக்கியமான விஷயம் என்ன? இந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம சமீபத்தில் வச்சிருக்கிறாரு. சமீபத்தில் வச்ச இந்த வார்த்தையை நாம் காதுகளில் கேட்டு இருதயத்தில் ஏற்று வாயினால் அறிக்கை செய்கிறோமா என்பதை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. சில நேரங்களில் காதுகளில் நாம் கேட்கறதே இல்லைன்னா ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. காதில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டனாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அப்போ காதுகளில் கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு எதை ஏற்றுக்கொண்டோமோ அதை திரும்ப திரும்ப அறிக்கை செய்து அதை நாம் விசுவாசிக்கிறதன் மூலமாக அதனுடைய பலனை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையை, அது உனக்கு சமீபமா இருக்குது, அதைத்தான் பிரசங்கிக்கிறோம். அதை ஒழுங்கா கேளு. அதை கேட்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.